அடி. எதுக்கு அடிக்க சொல்ற முத்து மாமா? அடின்னு சொன்னா அடிக்கணும். என்ன ரேகா பாக்குறியா? உன்ன என்ன குறி பார்க்கவா சொன்ன? அடிக்க சொன்ன. இல்ல வேணாம் முத்து மாமா. இத பாரு, நீ இப்ப அடிக்கலன்னா கோவம் சொல்லிட்டேன். ஸ்லோ மோஷனா? ஏ அடிக்கிறதுனா அது ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணா டீச்சர் எப்படி அடிப்பாங்க சுளீர்னு அந்த மாதிரி அடிக்கணும். வேணாம், உனக்கு வலிக்கும்ல முத்து மாமா. அப்புறம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், என்னால பொறுத்துக்க முடியாது. வாஸ்தவம் தான், எனக்கு வலிச்சதுன்னா உன் மனசு கஷ்டப்படும். உன் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு வலிக்கும் இல்லையா? அட லூசு, உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் தான் சொன்னேன், சித்தியை நல்லா பாத்துக்கணும், அன்பா இருக்கணும்னு. அதுக்கு என்னமோ உனக்கு 6 அடியில ஒரு சிலை வைக்கிற மாதிரி தியாகியா மாறணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு வேலை எதுவும் வேணும்னே பண்ணாங்கன்னா, அவமானப்படுத்தினாங்கன்னா, அதை நீ அப்படியே ஏதாவது நாசுக்கா சொல்லி அந்த இடத்த விட்டு விலகுற வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ அங்க போய் உக்காந்துட்டு என்னமோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது எப்படி முத்து மாமா எனக்கு அது வரும்? வரணும். ஏன்னா இப்ப நீ பழைய வெண்ணிலா கிடையாது, முத்தரசோட பொண்டாட்டி. ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு புரியுது முத்து மாமா. ஆனா அத்தை சொன்னா என்னால எப்படி மறுத்து பேச முடியும்? அவங்க அவமானப்படுத்தி பேசுறது எனக்கு ஒன்னும் பெருசாவே படாது. ஏன்னா கூடிய சீக்கிரமே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மருமக மாதிரி என்ன நடத்துவாங்க, என்னை ஏத்துக்குவாங்க முத்து மாமா. நீ அத பத்தி எல்லாம் நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி, நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம். ஆனா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டாம். சூழ்நிலை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? சரி, வந்து இந்த சேர்ல உட்காரு. நான் எதுக்கு உட்காரணும்? உன் சீட் இல்ல அது. சரி, இந்த மில்லுக்கு முதலாளி யாரு? நீதான் முத்து மாமா. நீ யாரு? என் பொண்டாட்டி. நான் முதலாளினா என் பொண்டாட்டியான நீ இந்த மில்லோட எஜமானி அம்மா, புரியுதா? வந்து உட்காரு. உட்காருன்று வா. இப்ப வர போற இல்லையா நீ? உட்கார். அட உட்காருமா, எல்லாம் ஸ்லோ மோஷன்ல உட்காரு. இந்த பாரு, இங்க இருக்க எல்லா கணக்கு வழக்கையும் நீ தான் பார்க்கணும். உன் கையால தான் எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுக்கணும். கணக்கு வழக்கா? அதெல்லாம் எனக்கு என்ன சத்தம்? நான் சொல்றது மறந்துட்டியா? நீ யாரு? முத்தரசனோட பொண்டாட்டி. அதை மனசுல வச்சுக்கோ. இதை மாதிரி அடுத்தவங்க நல்லது பண்றது, உதவி பண்றது, தானம் தர்மம் பண்றது, இதெல்லாம் நல்ல விஷயம் தான், எனக்கு பிடிச்ச விஷயம் தான். ஆனா இதெல்லாம் வெளியே, வேலை வேற அது வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. வேலையிலையும் கணக்குலையும் கராரா இருக்கணும், அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நீ தான் கரெக்டா பண்ணணும். வேலைன்னு வந்தா வெள்ளக்கார மாதிரி இல்ல, வேலைன்னு வந்தா வெண்ணிலா மாதிரின்னு சொல்லணும். இந்த மாதிரி எதுவும் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. கணக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு 5 பைசா கூட மிஸ் ஆகக்கூடாது. சொல்லிட்டு பார்த்துக்கோ. அண்ணே, நான் பார்த்துக்கிறேனே, நீங்க கிளம்புங்க. பார்த்துப்பீங்களா? சொல்லி கொடுங்க, அப்பதானே அவளும் கத்துப்பா. நீ பார்த்துப்பலமா மாப்பிள்ள, சும்மா மீசையே முறுகிட்டு இருக்காதீங்க. ஜனலி நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம். 16ஆம் வாய்ப்பாடு சொல்லு. 16ஆம் வாய்ப்பாடா? சரி, 2ஆம் வாய்ப்பாடு சொல்றியா? ஐயோ,
எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டா எடுத்து போடுற. அண்ணா வாய்ப்பாடு கேட்டா மறந்துடுற. சரி ஒண்ணு பண்ணு, இத மொத்தத்தையும் கூட்டு. கூட்டணுமா? தொடப்பா எங்க இருக்கு? ஐயோ அண்ணி, பேசாம உட்காருங்க. மானத்தை வாங்காதீங்க. கூட்டுறதுனா அந்த கூட்டுறது இல்ல. இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்து கூட்ட சொல்றா. ஓ, 16, 17. இதெல்லாம் லட்சக்கணக்குல இருக்கு. இதெல்லாம் கைய வச்சு கூட்டி கணக்கு போட முடியாது, அப்புறம் விடிஞ்சு போயிடும். இந்தா கால்குலேட்டர், இதுல கணக்கு போடுன்னு சொல்றல. என்ன இதுலயா? ஆமாமா, நான் சொல்லி தரேன் பாரு. இது அழுத்துனா 0 வரும். எங்க அழுத்து? 0 வந்துருச்சா? வந்துடுச்சு. இப்ப நான் சொல்ற நம்பரை போடுறியா? பாட்டி, வார சம்பளம் வாங்க போற ஒரே குஜால் தானா? அட நீ வேறப்பா, ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்னன்னு சம்பளம் வரப்போது ஒரே ஜாலி தான் சொல்லுங்க. அட போடா, வாங்குற சம்பளம் 5 கிலோ வெங்காயம் வாங்குறது கூட பத்தாது, நீ வேற. அதுவும் சரிதான். அண்ணி, எல்லாரையும் தேவையில்லாம காக்க வைக்காதீங்க. பணத்தை எடுத்து பட்டுவாடா பண்ணுங்க. அது முத்து மாமா வந்துதான் சம்பளம் கொடுக்க முடியும். நம்ம கணக்கெல்லாம் பார்த்து வச்சாச்சு. சம்பளம் கொடுக்கணும்னா முத்து மாமா வந்தாதான். முத்து மாமா, சம்பளம்லாம் யார் யாருக்கு எவ்வளவு, யார் யார் எத்தனை நாள் லீவ் எடுத்தாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து கழிச்சு எல்லாத்துக்கும் சம்பள காசு போட்டு வச்சிருக்கேன். நீ சம்பளம் கொடுத்துரு முத்து மாமா. நான் கொடுக்கணுமா? எப்போ நீ சீட்ல உட்காந்தியோ அப்ப நீ தான் முதலாளி. முதலாளி தான் தொழிலாளிங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. எங்க நீயே கொடு. போ முத்து மாமா, சும்மா விளையாடாத. நீ சும்மா விளையாடாதீங்க. யாரும் விளையாடுறா? சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்க. கராரா நீ தானே கணக்கு பார்த்த, அப்ப நீ தான் கொடுக்கணும். நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்களா சொல்லுங்கப்பா. ஆமா, நீங்களே கொடுங்கக்கா. கேளுமா, குடுமா, நீயே குடு. அண்ணி, அதான் அமௌண்ட்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சுல, கொடுக்க வேண்டியது தானே பாக்கி. கொடுத்துடலாம். கொடுங்கக்கா. உட்காருங்க அண்ணி. போ கார்த்தி. அண்ணி கார்த்தி, உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணி 700 ரூபாய். கந்தசாமி, ஜோதிமணி. அம்மா, ஒரு சின்ன உதவி வேணும். என்னக்கா?
இல்ல பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன். நோட்டு புஸ்தகம்லாம் புதுசா வாங்கணும். ஒரு 200 ரூபாய் சம்பளத்துல சேர்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மாதிரி அடுத்தவங்க நல்லது பண்றது, உதவி பண்றது, தானம் தர்மம் பண்றது இதெல்லாம் நல்ல விஷயம் தான், எனக்கு பிடிச்ச விஷயம் தான். ஆனா இதெல்லாம் வெளியே, வேலை வேற அது வேற, ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. வேலையிலையும் கணக்குலையும் கராரா இருக்கணும், அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. இத பாருங்கக்கா, கணக்குனா கணக்கு தான். திடீர்னு வந்து அட்வான்ஸ் கேக்குறது, கூட குறைச்சு மாத்தி கேக்குறதெல்லாம் சரி வராது. அப்புறம் எனக்கு ரொம்ப குழம்பி போயிடும். என்னங்கம்மா இப்படி பேசுறீங்க? குழந்தை படிப்புக்கு தானம்மா கேக்குறேன். நானும் வந்ததுல இருந்து நல்லா விசாரிச்சுட்டேன். பக்கத்து மில்லுல எல்லாம் வேலை செய்யற சம்பளமே ஒழுங்கா வரது இல்லையா. நாங்க சம்பளம் எல்லாம் கரெக்டா குடுக்கறோம்ல. போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா. அக்கா, அட்வான்ஸ் கேட்டிருந்தியே, வாங்கிட்டியா? என்னடி இது? படிப்பு செலவுக்கு நோட்டு புத்தகம் வாங்கணும்னு கேட்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ரொம்ப கராரா பேசுது. நம்ம வெண்ணிலாவா இப்படி எல்லாம் பேசுதுன்னு என்னால நம்பவே முடியல. எனக்கும் கஷ்டமா தான்க்கா இருக்கு. சரி, என்னவோ போ. கணக்க சபை. அம்மா, தென்னை மரத்துல பூரா பூச்சி வச்சிருச்சுமா. அதுக்கு மருந்து வைக்கணும். அப்புறம் வயலுக்கு வேற உரம் போட வேண்டியிருக்கு. இந்த சம்பளம் பத்தாதுமா. ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுங்கம்மா. இப்பதான் ஒரு அம்மா முன்னால போச்சு. படிப்பு செலவுக்கு 200 ரூபாய் தாங்கன்னு கேட்டாங்க. அதையே நான் கொடுக்கல. உங்களுக்கு 500 ரூபாய் எப்படிங்க கொடுக்கறது? என்ன காசு என்ன மரத்திலயா காய்க்குது? வெளியில கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, நான் ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். காசு இல்ல. நான் தான் சம்பளத்துல வேணாலும் புடிச்சுக்கோங்கன்னு சொல்றேனேம்மா. முதல்ல கொடுக்கறதுக்கு இருக்கணும்ல, அப்புறம் தானே பிடிக்கிறது. எதுக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கம்மா. நீயாச்சு அவராச்சு. இல்ல, நீங்க புறப்படுங்க. என்னம்மா இது? நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அட்வான்ஸ் தர மாட்டேங்கிறீங்களாம்மா? இவ்வளவு கராரா இருந்தா எப்படிங்கம்மா? பொன்னம்மா, முனியம்மா, சதீஷ், திருமலை, முதலாளி அம்மா, எனக்கு ஒரு 200 ரூபா அட்வான்ஸ் வேணும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸா கொடுங்க. வார வாரம் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. என்ன ஆளாளுக்கு வந்து கேக்குறீங்க? அதெல்லாம் இல்ல, போங்க. கார்த்தி, முடிஞ்சதா? கணக்குப்படி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்ன முத்து மாமா, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பாத்தனா? அடேங்க அப்பாடி கப்பா, பின்னிட்டு போ. அனி கலக்கிட்டீங்க. சும்மா தூள் கலப்பிட்டீங்க, அவ்வளவுதான். ஆமாக்கா, மாமா சொன்ன மாதிரி மாமாக்கு ஏத்த மனைவியா நடந்துக்கிட்டீங்க. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை பண்ணி பின்னி எடுத்துட்டீங்க. சூப்பர். சூப்பர்மா. நல்ல வேலை, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணி என் பேரை காப்பாத்திட்டேமா. ஐயோ, சரி மாமா, கணக்கு நோட்டையும் இந்த பெட்டியும் போய் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துடுறேன். அது தெரியாம தானே நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏய், என்ன ஜனனி இது? நீ வந்து அண்ணி எங்கேயோ ரகசியமா போறாங்க வாங்கன்னு கூப்பிட்ட. நாங்களும் வந்துட்டோம். ஆனா எங்க போறாங்கன்னு தெரியலையே. நாம யாராவது பாக்குறோமான்னு
நைஸா பார்த்துட்டு அவங்க மில்லுல இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்புனாங்க. அப்பதான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஏய் ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது வாங்க போறாங்களா என்னவோ? எது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. வாங்க பார்க்கலாம். ஜோதிமணி அக்கா, ஜோதிமணி அக்கா. என்ன விஷயம்? அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்கக்கா. அங்க எல்லாரும் இருந்ததுனால உங்ககிட்ட கராரா பேச வேண்டியதா போயிடுச்சு. முத்து மாமா தான் கணக்கு வழக்கு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்க சொல்லுச்சு. உங்களுக்கு பணம் அதிகமா வேணும்னா என்ன முதல்லயே கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. இனிமே எல்லார் முன்னாடியும் கேட்காதீங்க. அதுவும் நீங்க படிப்பு செலவுக்குன்னு கேட்கும்போது நான் கொடுக்காம இருப்பேனா? நீங்க உங்க புள்ள படிப்பு செலவுக்கு வேணும்னு உடனே மனசே சரியில்லை. இது முத்து மாமாவுக்கு தெரியாம நான் சிறுவாடு புடிச்சு வச்ச காசு. இந்தாக்கா. ஐயோ 500 ரூபாய் காசு கொடுக்குறியம்மா? பரவாயில்ல, வச்சுக்கோங்கக்கா. நல்லா படிக்க வைங்க. கண்ணா இங்க வா. என்னம்மா? வெண்ணிலா அக்கா உனக்கு நோட்டு புக் வாங்க காசு கொடுத்திருக்காங்க. தேங்க்ஸ் அக்கா. கௌதம், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? இதுதான் அக்காவோட உண்மையான மனசுங்கிறது. என்னதான் அங்க கராரா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உண்மையிலேயே அவங்களால கராரா இருக்க முடியல. குட்டி, நீ நல்லா படிக்கணும். படிச்சு டாக்டர் ஆகி அம்மாவுக்கு சளி இரும்பெல்லாம் வந்தா மருந்து எழுதி கொடுக்கணும், வைத்தியம் பார்க்கணும். புரியுதா? அம்மாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து பாப்பேன். செல்லும். எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னத நம்பவே முடியலம்மா. இப்படி வீடு தேடி வந்து குடுக்கற நீங்க நல்லா இருக்கணும்மா. என் வயிறே குளிர்ந்துச்சுமா. காசுக்கு என்ன பண்றது, யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. தேடி வந்து குடுக்கறீங்களே, உங்களுக்கு நல்லதெல்லாம் இதே மாதிரி வாழ்க்கையில தேடி வருமா? ஐயோ, முத்து மாமா என்ன தேடிதான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வந்து என்ன கேட்டா எதுவும் காமிச்சு கொடுத்துறாதீங்க. அந்த மாதிரி சொல்லுவேனா? நீங்க போய் மரவான் எனக்குங்க போங்க. அது வந்து ஒண்ணும் இல்ல, சும்மா அந்த அக்காவை பார்த்து கூலி எல்லாம் கரெக்டா இருந்ததா, கணக்கெல்லாம் கரெக்டா இருந்ததான்னு கேட்க வந்தேன். பார்த்தோம். நீங்க எப்படி கரெக்டா வந்து கேட்டீங்கன்னு பாத்துட்டீங்களா? ஐயோ, மாமா வராரு.